ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எதை வச்சு அப்படின்னா பாலக்கீரையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரைகளே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது பாலக்கீரை. ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்துடும். ரொம்ப நிறைய சத்துக்கள் நிறைஞ்சதும் இந்த பாலக்கீரை தான். பாலக்கீரையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போண்டா ரெசிபி கொடுக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பாலக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இலைகளில் இருக்கிற எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி வந்து கீரை வந்து கூட்டுக்கு எடுத்துகிட்டேன். மீதி பாதி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கி இந்த போண்டா ரெசிபிக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலக்கீரை கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சமையல் சோடா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலை மாவு, அதுக்கப்புறமா பச்சரிசி. கடலை மாவு 1 கப் அப்படின்னா பச்சரிசி 1/2 கப் எடுத்தால் போதும். அதிக அளவில் நம்ம வந்து பச்சரிசி சேர்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கீரையை கட் பண்ணிவிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். கீரை சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா மிளகாய், அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த கீரை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். வெங்காயத்தை வந்து நல்லா உதிரியாக நம்ம வந்து கைட்டே பிணைஞ்சோம்னா உதிரியாக ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டேன், சமையல் சோடாவும் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, பாலக்கீரை, இஞ்சி, உப்பு, சமையல் சோடா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பச்சரிசி மாவு எந்த கப்பில் கடலை மாவு எடுத்திங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன்னா, பெரிய கப்பில் நான் வந்து கடலை மாவும் சின்ன கப்புக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன். 200 கிராம் கடலை மாவுனா 100 கிராம் பச்சரிசி மாவு இதுதான் அளவு. நான் இந்த அளவில் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன்னா. இப்போ இதெல்லாம் பச்சரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றாமலே ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். அடுத்து நான் கடலை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். கடலை மாவு கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கோட்டிங்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் அவ்வளோத்தையும் சேர்க்கல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லையே அப்படின்னா ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தேனோ அந்த கப்பில் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் இந்த கப்பில் தான் பச்சரிசி மாவு சேர்த்தேன். அதே கப்பில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கையில் நல்லா திக்காக பிணைஞ்சி எடுத்துக்கணும். மாவு ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு சரியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூனையும் அது கூட சேர்த்துட்டிங்கன்னா சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக பிணைஞ்சிட்டு ஒரு 1 மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன். உடனே நீங்கள் போடக்கூடாது. அந்த சமையல் சோடா எல்லாமே நமக்கு நல்லா ஆக்டிவ் ஆகணும். அதனால் இந்த மாவை பிணைஞ்சிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. மாவு நல்லா ஊறட்டும். மாவு ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து உடனே எடுத்து போட்டுருவீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுடலாம். நான் வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை மட்டும் எடுத்து அப்படியே நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா போட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்து போடுறப்ப மாவு வந்து நிறைய ஸ்டிக் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த பேனில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. சீக்கிரமே எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எண்ணெயோட சூடை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், போட்ட உடனே 2 நிமிஷத்துலேயே கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறியும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு சூப்பரான பாலக்கீரை ரெசிபி நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலக்கீரை வந்து ரெடி பண்ணி சாப்பிடலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சத்தானதை கொடுக்குறப்ப பாலக்கீரையும் சேர்த்து நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. கீரைகளை வந்து இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கீரை சாப்பிடாதவங்களுக்கு. இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு பக்கம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயை வடிகட்டிக்கலாம். பாலக்கீரை போண்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர் மாறிடுச்சு எல்லாமே.
எண்ணெய் ரொம்ப குடிக்கலை, நம்ம போட்ட மாதிரியே தான் இருக்குது. எண்ணெய் ரொம்ப அதிக அளவில் எண்ணெய் செய்யலை அப்படின்னா குடிக்கலை. சூப்பரான பாலக்கீரை போண்டா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கிட்ஸுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான பாலக்கீரை ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு. அதுலேயும் நம்ம வந்து ஒரு போண்டா ரெசிபி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.